ஹாய் ப்ரோ, வெல்கம் டு டே 12 ஆஃப் இன்வால்கி தத்துவம். ஸோ இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட். ஸோ நிறைய பேர் இங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆட்டிடியூட்ன்றது மற்றவங்களை நீங்க மதிக்காம இருக்கிறதும் திமிரா நடந்துக்கிறது தான் ஆட்டிடியூட்னு. அப்சல்யூட்லி நாட். இங்க வந்து ஆட்டிடியூட்ன்றது என்னன்னா, மற்றவங்களுக்கு நீங்க காட்டக்கூடியது கிடையாது. உங்களுக்கு உங்களோட இன்னர் செல்ஃப்க்கு நீங்க வச்சுக்க கூடியது தான் ஆட்டிடியூட். ஓகேயா? ஸோ இங்க வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரு சில உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க வந்து உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா, அதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்கன்றது. ரெண்டாவது பட்சத்தை பாத்தீங்கன்னா, உங்கள வந்து மத்தவங்க அசிங்கப்படுத்தும்போது, அந்த சிச்சுவேஷன் எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்றது. ஸோ தேர்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா, உங்க மேல பலர் வைக்கக்கூடிய விமர்சனத்த எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்கன்றது, இல்ல அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்கன்றது தான் வந்துட்டு உங்களோட உண்மையான ஆட்டிட்யூட் வந்து வெளிவரும். ஸோ இங்க ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறேன். 2 பேர் இருக்காங்க. 2 பேர் வந்து ஒரு வயல் வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது, செம்ம மழை பெய்யுது. அங்க ஒருத்தன் என்ன சொல்றான்னா, ச்சே! இந்த மழை வந்து இப்ப எல்லாத்தையும் கெடுத்துருச்சே! நாளே நாசமா போச்சே! இந்த மாதிரி வந்துட்டு நனைஞ்சிருச்சு ட்ரெஸ் எல்லாம், இனி நான் போற வேலை உருப்படுமா அப்படின்னு நினைக்கிறான். இதே இது இன்னொருத்தன் என்ன நினைக்கிறான்னா, அப்பாடா இந்த மழைனால இந்த வயல்ல இருக்கிற செடி கொடிகளுக்காக தண்ணி ஒழுகுதுல, அது வரைக்கும் சந்தோஷம் தான், ஏதோ ஒன்னத்துக்காக பிரயோஜனமா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். சோ இங்க சிச்சுவேஷன் ஒண்ணுதான். ஆனா ஆனா அதை எடுத்துக்கூடிய மைண்ட் செட் தான் வேற. சோ பாசிட்டிவா ஆட்டிடியூட் இருக்கிறவன் வந்துட்டு அந்த வயலுக்காக யோசிச்சான். இதே இது வந்து நெகட்டிவ் யோசனை தன்னை பத்தி மட்டும்தான் அவன் யோசிச்சான். சோ பாசிட்டிவா யோசிச்சவனுக்கு அங்க வாய்ப்புகள் தெரிஞ்சது. இதே நெகட்டிவா பார்த்தவனுக்கு அங்க பிரச்சனைகள் மட்டும்தான் தெரிஞ்சது. அதனால நம்ம வந்துட்டு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. சோ பாசி ஆட்டிடியூட் வந்து கிரியேட் பண்றதுக்கான ஒரு 3 டிப்ஸ் நான் வந்து தரேன். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, டோன்ட் ரியாக்ட், ஜஸ்ட் ரெஸ்பாண்ட். அதாவது எப்படின்னா, உங்களை வந்து ஒருத்தன் கோவப்படுத்துறானா அதுக்கான ரெஸ்பாண்ட் நீங்க கொடுக்க கூடாது. நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு அவனுக்கு உங்களை ஒருத்தன் கோவப்படுத்துறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் நீங்களே அமைச்சு கொடுக்கறதுக்கு சமம். சோ செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா, செல்ஃப் இன்ட்யூஷன் வந்து என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. அதாவது உங்களுக்கு வந்துட்டு என்ன நடந்துச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு, நடந்துருச்சு அப்படின்னு யோசிக்காம, இந்த பிரச்சனையை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம்ன்ற மாதிரி யோசிங்க. இட்ஸ் தி ஆட்டிடியூட் ஆஃப் அ லீடர். ஓகே. சோ தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா, தேர்ட் வந்துட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதாவது மத்தவங்க உங்களை எப்படி நினைக்கிறாங்கன்னு எடுத்துக்க கூடாது. உங்களை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதுதான் இங்க முக்கியம். ஓகேயா? மத்தவங்களை பத்தி யோசிக்காம நமக்கு நம்ம எப்படின்றது தெரிஞ்சா போதும். அது மட்டுமே போதும். வேற யாருக்காக நம்ம வந்து நம்மள மாத்திக்கணும் அவசியம் கிடையாது. இந்த 3 மட்டும் நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் பி தி ஆட்டிடியூட்ஸ் பாஸ். ஓகே. ஆட்டிடியூட்ன்றது பல விதமா இருக்கு. நான் சொன்னது வந்து குறைச்சதுதான். இதுல கொஞ்சம் வந்து நாளைக்கு பார்க்கலாம். சோ மீட் யூ ஆன் தி டே 13. பாய்.